உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக திகழ்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு காணொளி காட்சி வாயிலாக 11 மாவட்டங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் திறந்து வைக்கப்பட்டது. அதில் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஒரு பகுதியில் இல்லை ஒரு மாநிலத்தில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உள்ள வளர்ச்சி தான் நம்ம கணக்குகள் எடுக்கிறோம். பட் அதுக்கு என்ன கை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அங்கே உள்ள ஹியூமன் ரிசோர்ஸஸ் மனித வளம் வந்து எப்படி மேம்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்றது. ஸோ அதில் உயர்கல்வித்துறையோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். ஏன்னா ஸ்கூலில் படித்து பள்ளி படிப்பு முடித்த பிறகு கண்டிப்பாக உயர்கல்விக்கு கல்லூரி படிப்புக்கு மாணவ மாணவிகள் போகணும். போயாதான் அவங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உயர்கல்வியை மேம்படுத்துறதுக்காக பல்வேறு முயற்சிகள் வந்து எடுத்து வந்துட்டுருக்காங்க. நம்ம காணொலி காட்சியாக முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட பிறகே ஒரு வீடியோ பார்த்தோம். அதுலேயும் வந்து அந்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தி வந்துட்டுருக்கோம் அப்படின்றத பற்றி சொன்னாங்க. புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், உயர்வுக்கு படி திட்டமாக இருக்கட்டும், கல்லூரி கனவு திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உயர்கல்விக்கு மாணவ மாணவிகளுடைய சேர்க்கையை வந்து அதிகரிக்கணும். இப்போவே இந்தியா அளவில் க்ரோஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அதிகமான மாணவ மாணவிகள் கல்லூரியில் படிக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கும்போது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறோம். ஆனால் அதுவுமே பத்தாத கூடுதலான மாணவ மாணவிகள் வந்து உயர்கல்விக்கு போகணும். அது மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், இல்லை வேறு மாநிலங்களில் உள்ள இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட மாணவ மாணவிகள் அங்கே போய் பணியாற்றி நம்ம மாநிலத்துக்கே பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சிகள் வந்து எடுத்து வந்துட்டுருக்கோம். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை வீண்போக செய்து விடாமல் அந்த நம்பிக்கையை பூர்த்தி செய்கின்ற, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்ற ஒரு முதலமைச்சராக மாநிலத்தின் வளர்ச்சியை அனைத்து துறைகளிலும் சிறப்பாக முன்னெடுத்து சென்று இந்திய துணைக்கண்டத்தில் இன்றைக்கு தலை சிறந்த முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்று பாராட்டினை பெற்றிருக்கின்ற இந்த நிலையில் பல்வேறு துறைகளும் வளர்ச்சி சிறப்பாக எட்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் 2 துறைகளுடைய எல்லா துறைகளுடைய வளர்ச்சியிலும் அக்கறையுள்ள முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் 2 துறைகளை எனது 2 கண்களுக்கு சமம் என்று குறிப்பிட்டு சொல்வார்கள். அதிலே முதலாக சொல்வது இந்த கல்வி, அந்த கல்வியை தொடர்ந்து சுகாதாரம். ஆக அத்தகைய தன்னுடைய கண்ணுக்கு சமமாக கருதக்கூடிய இணையாக முதலமைச்சர் அவர்கள் உச்சரிக்கின்ற துறை கல்வித்துறை. அந்த கல்வித்துறையில் உயர்கல்வி துறையின் சார்பில் மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
கடந்த மாதம் ஒரு மாதம் முன்னதாக தான் சட்டமன்றம் நடைபெற்ற நேரத்தில் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் 11 புதிய அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று அறிவித்தார்கள். சரி, அறிவிக்கிறது இப்போ அறிவிக்கிறாங்க. இது ஒருவேளை அடுத்த ஆண்டுக்கு தான் அதனுடைய செயல்பாடுகள் தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்திருப்பார்கள். ஆனால் அறிவித்த உடனேயே அதை செயல்படுத்தி இன்று இந்த ஆண்டில் ஒரு மாத காலத்திற்குள்ளே இந்த கல்லூரி தொடங்குவதற்கான உத்தரவை வழங்கியது மட்டுமல்ல, அதனுடைய திறப்பு விழாவை தமிழகம் முழுவதும் 11 கல்லூரிகளுக்கான திறப்பு விழாவை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் உள்ளடங்கிய செய்களத்தூர் ஊராட்சியில் ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் இன்று இந்த கல்லூரி தற்போது அமையப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் திறப்பு விழாவை கண்டிருக்கின்ற மானாமதுரை செய்களத்தூர் ஊராட்சியில் நடைபெறுகின்ற அரசு இருபால் கலைக்கல்லூரியினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களையெல்லாம் சந்தித்து உங்களிடத்திலே உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களுக்கும் எனக்கும் உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, அதே போல இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய பேச்சின் துவக்கத்தில் குறிப்பிட்டு சொன்னதைப் போல தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்திய துணைக்கண்டத்திலே தலை சிறந்த முதலமைச்சராக தலை முன்னேறிய ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவெடுத்த முதலமைச்சர் அவர்களுடைய சாதனை பட்டியல் மகத்தான பட்டியல். இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அரசு நமக்கான நிதி பகிர்வுகளை முறையாக தரவில்லை என்றாலும் கூட அதையெல்லாம் தன்னுடைய நிர்வாக திறமையால் போராடி பெற வேண்டியதை போராடி பெற்று இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்துகின்றார். ஆக அப்படிப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறைக்கு ஏராளமான சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறார் இந்த துறையில் என்றால் அது மிகையாகாது. ஏன்னா ஒரு நாடு வளர்ச்சி பெற்ற நாடாக வல்லரசு நாடாக கருதப்பட வேண்டும் என்றால் எத்தனை வளங்கள் இருந்தாலும் எல்லா வளத்தையும் விட எந்த நாடு கல்வி வளம் நிரம்ப இருக்கிறதோ அந்த நாடுதான் முன்னேறிய ஒரு நாடாக கருதப்படும் என்பார். அந்த அடிப்படையில் வறுமை என்ற ஒரு கொடுமையான நோயை போக்குகின்ற ஒரு ஆயுதமாக கல்விதான் ஒரு மருந்தாக பயன்படும் என்பதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்குவது மட்டுமல்ல, இதுபோன்ற தொலைநோக்கு பார்வையோடு சிந்தித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் சராசரியாக உயர்கல்வி பெற்றவர்களுடைய அகில இந்திய சராசரி பார்த்தா 26%. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய சராசரின்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 52% நாம் உயர்கல்வியை பெற்றிருக்கின்ற மாநிலமாக நாம் இருக்கிறோம். அது மாதிரி எல்லா வகையிலும் நீங்கள் இன்றைக்கு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தான் அதிகமான மருத்துவமனைகள், அதிகமான படுக்கை வசதிகள் கொண்டிருக்கிறது, அதிகமான மருத்துவர்கள், செவிலியர்கள், உதவியாளர்கள், இப்படி அந்த ஒரு அடுத்த மருத்துவக் கல்லூரிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள், அதிகமான மருத்துவர்களை படிக்க வைக்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அளவு ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் இருக்கிறது. அது மாதிரி கல்லூரி